வணக்கம். நான் கவிதா. உங்களுக்கு டைம் இருந்தா எங்க வீடியோ பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம வீட்ல வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்ல ஜாதி சான்று வாங்கணும், இல்ல வருமான சான்று வாங்கணும், இல்லன்னா ஓட்டர் ஐடி மாத்தணும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்ட்டு நம்ம போனோம்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம்னா ரொம்ப நம்மள அலைக்கழிப்பாங்க. இங்க போங்க, அங்க போங்க, நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எங்கேயுமே அலையாம, நமக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் போட்டிருக்காங்க. ஒரே இடத்துலயே நம்மளோட பிரச்சனைகள்லாம் நம்மள வந்து அங்க சொல்லலாம். அவங்க வந்து எல்லார் வீட்டுக்குமே தராங்க. இது வந்து ஒரு ஃபார்ம் தராங்க. இங்க பாருங்க இந்த ஃபார்ம் தான் அது. அதில வந்து நமக்கு என்ன தேவையோ, என்ன நமக்கு பிரச்சனை, அதாவது சாதி சான்றிதழ் வாங்கணுமா, வருமான சான்றிதழ் வாங்கணுமா, இல்ல அடையாள அட்டை வாங்கணுமா, இல்ல குடும்ப அட்டையா, என்னவோ அந்த விஷயத்த அதில எழுதிட்டு, உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு, அதில வந்து இன்னொரு பேப்பர் குடுத்துருக்காங்க பாருங்க. இதில வந்து கிட்டத்தட்ட ஒரு 47 அம்சங்கள் குடுத்துருக்காங்க. அத்தனை பிரச்சனைகளும் அவங்க சால்வ் பண்றாங்களாம். அப்படின்ட்டு அத குடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் முழுசா படிக்கிறேன் கேளுங்க. பட்டா மாறுதல், பட்டாவில் இருக்கிற பெயர் மாற்றம், அதுக்கப்புறம் வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அப்புறம் சிறு குறு விவசாய சான்றிதழ், ஓபிசி சான்றிதழ், அப்புறம் கணவரால் கைவிடப்பட்ட சான்றிதழ், காலதாமத பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சான்றிதழ், அதுக்கப்புறமா முதியோர் ஊக்கத்தொகை, அப்புறம் விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் உதவித்தொகை, திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை, முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அந்த உறுப்பினராக சேர்கிறோம் இல்லையா அந்த அட்டை, அதுக்கப்புறம் மின் கட்டணம் பெயர் மாற்றுதல், அப்புறம் மின் கட்டணம் மாற்றம், அப்புறம் வீடுகளுக்கான புதிய இணைப்பு, மின் இணைப்பு, கூடுதல் மின் சுமை, புதிய அட்டையில் முகவரி மாற்றம், கூட்டுறவு சங்கம், வங்கி மூலம் கடன் உதவி, சுய தொழில் கடன், கால்நடை பராமரிப்பு கடன், அப்புறம் மகளிர் சுய உதவி கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிக்கான பராமரிப்பு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிக்கான சுய தொழில் கடன் உதவி, மாற்றுத்திறனாளிக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர், அப்புறம் சக்கர நாற்காலி, 3 சக்கர வண்டி, செயற்கை கால், காது கேட்கும் கருவி, இது மாதிரியெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் உதவிலாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைய வழி வீட்டு மனை பட்டா, கல்வி ஊக்கத்தொகை, பட்டமளிப்பு, கல்லூரி படிப்பு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம், புதிய உறுப்பினராக பதிவு செய்தல், நலத்திட்ட உதவிகள் பெறுதல், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் கடன் உதவிகள், தனிநபர் கடன், குழு கடன், விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன வசதிகள் கடன் வழங்கப்படும், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தனிநபர் கடன், கைவினை கலைஞர் கடன், சுய உதவி குழு கடன், கல்வி கடன், கல்வி உதவித்தொகை, கல்லூரி படிப்பு, நலவாரியம் உறுப்பினராக பதிவு, உதவித்தொகை, ஓய்வூதியம், கலைஞர் கைவினை திட்டம், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், கட்டிட மனப்பிரிவினை வரைபடம் திட்ட அனுமதி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோடிகளின் திட்டம், முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான நிதி ஆதரவு திட்டம், ஆதார் சேவைகள், புதிய ஆதார் அட்டை வழங்குதல், பெயர் சேர்த்தல், பெயர் மாற்றம், கலைஞர் உரிமை தொகை, குடிநீர் இணைப்பு, பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ், புதிய சொத்து, அப்புறம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 47 கோரிக்கைகள் அதில் வந்து வச்சுருக்காங்க. இதில் நமக்கு வந்து எது நமக்கு வந்து தேவைப்படுதோ அதை வந்து ஒரு ஃபார்ம் வாங்கி நம்ம வந்து நம்மளோட தேவைகள் என்னையா அப்படின்றத அதில் எழுதி நம்மளோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்தோம்னா 40 நாளில் வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.